தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் அன்பான உண்மையான தளபதி fans. Once more வேணுமா? என்ன கிரேஸ் என்ன மாசுங்க விஜய் அண்ணனுக்கு. துள்ளாத மனமும் துள்ள வச்ச நம்ம அழகிய தமிழ் மகன். மதுரை, திருப்பாச்சி, திருமலை, சிவகாசி இவருக்கு ரசிகர்கள் இல்லாத ஜில்லாவே கிடையாது. தோட்டா தெரிக்கிற துப்பாக்கியா, ஷார்ப்பான கத்தியா, எல்லாத்திலையும் கில்லியா இருப்பாரு நம்ம போக்கிரி. எல்லா ரசிகனையும் மெரசலாக்கி பிகில் ஊட்ட வச்சு அவங்க எல்லாருக்கும் ஒரு அண்ணனா ஒரு நண்பனா எப்பவுமே அவர் தான் மாஸ்டரா இருப்பாரு. நாளைய தீர்ப்பு முதல் படத்தில் ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமா எப்பவுமே இருக்கிறது நம்ம விஜய் அண்ணா மட்டும்தான். என் கூட சேர்ந்து எல்லாரும் உள்ள வந்தா பவரடி. அண்ணன் யாரு? அண்ணன் யாரு? லாஸ்டா ஒரு வாட்டி அண்ணன் யாரு? இப்ப பாட்டு ஒன்ஸ் மோர் போட்டு வைப் பண்ணலாமா? எல்லாம் எந்திரிச்சு ஆடுவீங்களா? வைப் பண்ணுவீங்களா? ஓகே. ஏப்ரல் 2024ல வந்து கில்லி ரீ ரிலீஸ் ஆச்சு. ஏப்ரல் 25ல வந்து சச்சின் ரீ ரிலீஸ் ஆச்சு. சச்சின் அப்ப வந்து குஷி போடுறோம்னு சொன்னோம், இப்ப போட்டுட்டோம். அடுத்து வந்து சிவகாசி, திருப்பாச்சி, வேலாயுதம் எல்லாம் பிளான் பண்றோம். ஏப்ரல் 2026ல வந்து தெரி ரீ ரிலீஸ் ஆகுது. வாங்க இப்ப என்ஜாய் பண்ணலாம். Thank you, love you all. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா கமலா தேட்டர் தான் வந்திருக்கோம். ஏன்னா திடீர்னு கமலா தேட்டர் யோசிக்காதீங்க. கமலா தேட்டரில் குஷி ரீ-ரிலீஸ் தான் வந்திருக்கோம். அதுவும் நம்ம ஃபேன் பேஸில் FDFSல ரீ-ரிலீஸ்க்கு எப்படி செலிப்ரேஷன் இருக்குன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பார்த்தது, நான் என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போய் படம் பார்த்தது, நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போய் படம் பார்த்தது. கமலாத்தினால எனக்கு ரொம்ப ராசியான தியேட்டர். என்னுடைய நிறைய வெற்றி படங்கள் இந்த தியேட்டரில் அமைஞ்சிருக்கு. Most charming activity you can ever see us. இந்த குழந்தை இந்த பையன் இந்த குட்டி அப்படி சொல்ற டான்ஸ் ஃபைட் எல்லாமே இருக்கும். ஒரு நண்பர் ஓட்டிட்டு இருக்காரு, அவங்க டான்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. இந்த படத்துக்கே நாங்கள் இவ்வளோ ஹாப்பியாக கொண்டாடணும். அது சாரோட லாஸ்ட் படத்துக்கு நாங்கள் இன்னும் இதோட திருவிழா போல் கொண்டாடுறதுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமா அந்த 69 படமும் நாங்கள் ரீலீஸ் பண்ணி பார்க்கறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்.
என்ஜாய் பண்ணீங்களா? எப்பவுமே சொல்றதுதான், கமலானாலே வைபு தான். அந்த வைபுக்கு ரீசனே நீங்க தான். ஏன்னா குஷி படத்துக்கு ப்ரீ புக்கிங்ல மட்டும் கமலால வந்து 15,000 டிக்கெட்ஸ் வித்துருக்கோம். ப்ரீ புக்கிங்ல மட்டும். இப்போ இன்னும் கொஞ்சம் வைப் பண்ண ரெடியா இருக்கீங்களா? என்ன வேணும்? என்ன வேணும்? வைப் பண்ணுங்க. மாஸ்டர் வைப் பண்ணலாம். நீங்க எல்லாம் வந்து பயங்கர தளபதி வெரியன்ஸா இருக்கீங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து தளபதியோட பாட்டு மனப்பாடமா தெரியுற மாதிரி டைலாகும் மனப்பாடமா தெரியுமா? இங்க எல்லாருக்கும் அப்ப டிஃபரெண்டா ஒன்று பண்ணலாமா? ஒரு 5 மாசால விஜய் நான் டைலாக் போடுறோம், ஓகேவா? அந்த 5 டைலாக்லயுமே வந்து அப்பப்போ சவுண்ட் கம்மி பண்ணிடுவோம். நீங்க எல்லாம் சேர்ந்து பேசுறீங்களா? ஃபுல் தியேட்டரும் சேர்ந்து அதோட நிப்பாட்டினா எப்படி? அதுக்கு மேலே வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, நீங்க கேட்ட ஆள போறான் தமிழ், திருப்பாச்சியில இருந்து ஒரு பாட்டு, ஜில்லால இருந்து ஒரு பாட்டு, சச்சில இருந்து ஒரு பாட்டு, தில்லியில இருந்து ஒரு பாட்டு. ஆனா இந்த 5 டைலாக் 5 பாட்டுமே வந்து பாட்டு வந்து சிங்கர் ஆங் மாதிரி தான். உங்களுக்கு வந்து மியூசிக் இருக்கும், ஆனா வந்து வாய்ஸ் இருக்காது. லிரிக்ஸ் வரும், நீங்க எல்லாரும் தான் பாடணும், ஓகேவா? கேட்கிற கான்செப்டா மாத்த ரெடியா? ஒரு வட்டம்டா, இங்க தோக்கிறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான்டா. அப்பயே தோத்து போயிட்டேன். டம்மா தூண்டு பிளேடு மேல வச்சு நம்பிக்கை ஓ மேல வை, ஜெயிக்கலாம். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்டா. ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு 10 மாசம், ஒரு பட்டதாரி உருவாகிறதுக்கு 3 வருஷம், ஒரு இன்ஜினியரோ டாக்டர் உருவாகிறதுக்கு 4 வருஷம். ஆனா ஒரு தலைவர் உருவாக ஒரு யுகமே தேவை. தலைமுறை கணக்குமே விரி வர பார்த்தோம். உலகத்தின் முதல் மொழி கடைசி தமிழ நிறத்தவரும் நீதானே. வயசுல பேசிக்கிட்ட தப்பில்ல தொட்ட மட்டும் மலைய மட்டும்
ஆக்சுவலாக உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள், ஏதோ புது படம் வந்து ரிவ்யூ எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்க. நல்லா ஆனால் ஃபுல்லாக வைப்பு. சில கேமராமேன்ஸாக உள்ளே வந்துட்டாங்க, தேட்டர் உள்ளே வந்துட்டு நல்லா வீடியோலாம் எடுத்துகிட்டு லைவ் எடுத்துட்டு இருந்தாங்க. உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக வந்து எல்லாமே சேனல்ஸ் தான். ஆவலாக எதிர்பார்த்த அந்த குஷி ரீரிலீஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து கமலா தேட்டரில் வந்து பார்த்துருக்கோம் படம். ஆல்ரெடி நம்ம கேடிவியில் நிறைய டிவிலெலாம் நிறைய சேனல்ஸில் போட்டிருப்பாங்க. பட் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தேன். உண்மையிலே பழைய படம் இருந்தாலும் எனக்கு நல்ல வைப்பாக இருந்தது. ஒரு கவுண்டராக இருக்கட்டும், அந்த மியூசிக்காக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் பிஜிஎம்மு அதெல்லாம் தேட்டரில் பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஃபன்னு விவேக் சார் ஃபன்னு தான் அங்கே தேட்ரு மாசாக இருக்குது. அவர் சின்ன சின்ன ரோல் ஃபன் பண்ணாலும் நல்லா இருந்தது. எனக்கு எப்படி சொல்கிறேன்னா, பழைய படமாக தெரியல, புதுசாக ஒரு படம் பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அவர் சாங்லாம் ஒன்ஸ் மோர் போட்டாங்க பாருங்க, அவ்வளோதாங்க. கட்டி பிடித்தாங்களாம் உள்ள கதறானுங்க, தேட்டரே அலறுது. அப்படியே நல்லா இருந்துச்சு. ஆனால் வைப்பு கமலானாலே வைப்பு தான், வைப்புனாலே கமலா தான். வந்து பார்த்தீங்கன்னா உள்ள தேட்டர் உள்ள இது மாதிரி கார்டுலாம் ரெடி பண்ணி எடுத்துட்டாங்க. உள்ள ஃபுல்லாக தேட்டரில் கார்டு, பேப்பரு, ஆப்பெல்லாம் பறகுது. ஆனால் அந்த டிஜே லைட்ஸ் எல்லாம் வச்சுட்டாங்களா, கவுண்ட்ரு பக்கத்தில் பசங்க கவுண்ட்ரு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2K கவுண்ட்ரு இருக்கும். இந்த 2000 ரிலீஸ் ஆன படத்துக்கும் வந்து ஒரு மாதிரி சரியான வைப் ஆகிடுச்சு. உள்ளே வந்து பார்த்துட்டு நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் போய் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கு. பழைய படம்னு சொல்லிட்டு நம்ம டிவியில் ஆல்ரெடி பார்த்துட்டு வச்சு விட்டுறாதீங்க, தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள்.